வணக்கம். ஆண்டாள் அருளிய திருப்பாவை. கூடாரை வெல்லும் சேர் கோவிந்தா, உன் தன்னை பாடி பறை கொண்டு யாம் பெறும் சம்மானம், நாடும் புகழும் பரிசினால் நன்றாக, சூடகமே தோல்வளையே தோடே செவிப்பூவே, பாடகமே என்றனைய பல்கலனும் யாம் அறிவோம், ஆடை உடுப்பும் அதன் பின்னே பால் சோறு, மூடனை பெய்து முழங்கை வழிவார, கூடியிருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய். இப்பாசுரம் வைணவர்கள் மட்டுமன்றி அனைவராலும் போற்றி பாராயணம் செய்யும் பாசுரமாகும். கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா. கூடார் என்பவர் யார்? ஆகாதவர்கள், வேண்டாதவர்கள், பகைவர்கள். பரமனுக்கு பகைவர்கள் உண்டா? பரமனை ஏற்காமல் விரோதம் பாராட்டுபவர்களும் கூடார், ஆகாதவர்கள்தான். பரமன் தன்னை தனக்கு ஆகாதவரை கூட வென்று விடுகிறான். அதே அன்பின் காரணமாக அடியவரிடம் தோற்று போகிறான். இப்படியாக கூறுகிறார் ஆண்டாள். கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா. பகைவரை வெல்லும் சிறப்புடைய கோவிந்தனே. இங்கு கோவிந்தன் என்பதற்கு பசுவை மேய்க்கும் எளியவன் என்று பொருள். கோவிந்தா 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 என்று 3 பாடல்களிலும் வாஞ்சையுடன் அழைக்கிறார். குறை ஒன்றுமில்லாத கோவிந்தா என்று 28வது பாசுரத்திலும், இற்றை பறை கொள்வான் அன்றுகான் கோவிந்தா என்று 29வது பாசுரத்திலும் பற்றுதலோடு அழைக்கிறார். கோவிந்தா, உந்தனை பாடி பறை கொண்டு யாம் பெறும் சம்மானம், உன்னை போற்றி பாடிக்கொண்டு வந்திருக்கிறோம். சம்மானமாக அதை கொடு இதை கொடு என்று குறிப்பாக கண்ணனிடம் வேண்டவில்லை அவர்கள். நான் உனக்கு சூடிக் கொடுத்த மலர் மாலைகளுக்கு இணையாக உன் சம்மானம் உயர்ந்ததாக ஒன்றை கொடு. அந்த உயர்ந்த சம்மானம் எது? நீதான். உன்னை எங்களுக்கு கொடு. கண்ணனை அடைய வேண்டும் என்பதே அடியவர்களின் குறிக்கோள். நாடு புகழும் பரிசினால் நன்றாக, நீ எமக்கு அளிக்கும் பரிசை, அடியவர்களுக்கு அளிக்கும் பரிசை அடியவரே பிரமித்து போகும் அளவுக்கு நாடும் புகழும் பரிசாக நன்றாக அளிக்க வல்லான். சூடகமே தோல்வளையே தோடே செவிப்பூவே, பாடகமே என்றனைய பல்கலனும் யாமணிவோம். ஆண்டாள் காலத்திலிருந்தே பெண்களுக்கு ஆபரணங்கள் மேல் பற்றுதல் அதிகம் உண்டு என்பது இவ்வரிகள் எடுத்து காட்டுகின்றன. சூடகமே கைகளுக்கு வளையல்கள், பிரஸ்லெட். தோல்வளையே வங்கி, நெளி வங்கி. தோடே காதுகளுக்கு தோடு. செவிப்பூவே செவிமடலுக்கு பொறுப்பு. பாடகமே கால்களுக்கு சதங்கை, சிலம்பு என்று பல்கலலும் யாம் அணிவோம். ஆடை உடுப்போம் அதன் பின்னே பார்சோறு, மூடனை பெய்து முழங்கை வழிவார, கூடியிருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய். ஆடை உடுத்திய பின்னர் விருந்து. பால் சோறு முழுக்க நெய் மிதக்கும் சோறு கையில் எடுத்தால் முழங்கை வரை நெய் வழிகிறது. கண்ணனை பார்த்து கொண்டே சாப்பிடுவதால் கவனம் குறைந்து நெய் முழங்கை வரை வழிந்தோடுகிறது. மகிழ்ச்சியில் தங்களை மறந்தனர் பெண்கள். தெவிட்டும் உணவில் தெவிட்டாத உணர்வு. நெய்யிடை நல்லதோர் சோறும் பெழியார்வாள். நெய்யிடை நல்லதோர் சோறும் அக்கறை அடிசலை, பால், நெய், கற்கண்டு, அன்னம் இவற்றோடு கண்ணனையும் சேர்த்து சுவைத்தார்கள் பெண்கள். அடியவர்களுடன் சேர்ந்து பகவத் திளைத்தாள் என்பது வைணவ கோட்பாடு. கூடியிருந்து உள்ளார்ந்த மகிழ்ச்சியுடன் நோன்பு பரமன் திருவருளால் சுபமாக நிறைவடைந்தது. தேங்க்யூ.